श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सुधाहृदि श्रीशैलं शनिजटातनसंभसूरे पादाम्बुजप्रणीनं तदवात्तमन्त्रं श्रीमन्तसंह गुरुवर्य कृपात्तबोधं श्रीदेवनाथ गुरुमात्मगुणाढ्यमीडे पुत्रस्ते भून्न सर्पोऽयमिति वचनतः प्रीत्यभीत्यादिलिङ्गैः तद्योग्यार्थे प्रतीते विषयनियतिः आसक्तिपूर्वैः क्वचित् स्यात् आवापोद्वापभेदात् प्रतिपदनियता शक्तिरप्यत्र सिद्ध्येत् भूयो दृष्ट्यादिसाहायकमिह वचसः कार्यपक्षाविशिष्टम्. அதாவது வேற ஒரு பிரகாரத்தினால கூட சித்தே வியுற்பத்தியானது ஏற்படலாம்னு சாதிக்கிறார். லோகத்துல என்ன பண்றான், ஒத்தன் பிதாவுக்கு பக்கத்துல வந்து புத்திரஸ்தே ஜாதகான்னு சொல்றான். அத கேட்கிறான் அந்த பிதா. அவன் வந்து பிரசன்ன முகனா ஆயிடுறான். ஆன உடனே விப்பித்சுவா இருக்கிற மூணாவது மனுஷன் இருக்கானோ இல்லையோ அனுமானம் பண்றான். இந்த வாக்கியத்தை கேட்டவுடன் இவனுக்கு முகத்துல விகாசம் வந்தது. அப்ப முகத்துல விகாசம் வந்ததுன்னா ஏதோ சந்தோஷத்துக்கு ஏதுவான ஒரு விஷயத்தை இவன் சொல்லியிருக்கான். சந்தோஷத்துக்கு ஹேத்துவான ஒரு ஞானம், அந்த ஞானத்துக்கு விஷயமாக இருக்கிற ஒரு வஸ்து இந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருக்கான் இல்லையா? உடனே வந்து இந்த வாக்கிய சிரவணத்துக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த ஞானம் இருக்க, இந்த அதாவது வாக்கியத்தை சிரவணம் பண்ண அப்புறம் இவனுக்கு ஞானம் வந்திருக்கு. அப்போ இந்த வாக்கிய சிரவணானந்தரம் எது ஞானம் பவதி தது வாக்கியார்த்த ஞானமே பவதி, வாக்கியார்த்த ஞானமே பவதி. சரி, அனுகூலமாயிருக்கிற ஒரு அர்த்தத்தை விஷயீகரிக்கிற ஞானம் எனக்கு வந்திருக்கு. அனுகூல அர்த்த விஷயக ஞானம் அஸ்ய ஜாத்தம்னு தெரிஞ்சுக்கிறான். அப்போ இந்த அனுகூலார்த்தாக புத்திர ஜனனம் அப்படின்னு நிச்சயம் பண்ணிக்கிறான். அப்போ புத்திரஸ்தே ஜாதகான்ற வாக்கியத்துக்கு புத்திர ஜனனம் அர்த்தான்னு தெரிஞ்சுக்கிறான். இதே மாதிரி வந்து சர்பகா அப்படின்னு கேட்ட உடனே ஓடுறான், பலாயனம் பண்றான். நாயம் சர்பகான்னு வாக்கியத்தை கேட்ட உடனே அந்த பலாயனத்திலேருந்து நிவர்த்தமாறான். உடனே இந்த பாலகன் தெரிஞ்சுக்கிறான், நாயம் சர்பகான்ற வாக்கியத்துக்கு சர்ப்பாபாவம் அர்த்தம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான். அப்படி இது அதே மாதிரி ஸ்வகிருஹே நிதிரஸ்தி, ஸ்வகிருஹே நிதிரஸ்தி, உன்னுடைய கிரகத்துல நிதி இருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்ற, உன்னுடைய கிரகத்துல நிதி இருக்குப்பா அப்படின்னு சொன்ன உடனே சந்தோஷம் வருது. பிதாத்தே சுகமாஸ்தே, இந்த வியாத திருஷ்டாந்தத்தை ஸ்ரீபாஷ்யக்காரர் சொல்றாரு இல்லையா, அதை கேட்ட உடனே பிதாத்தே சுகமாஸ்தே அப்படின்னார். இப்போ இந்த இடம்லாம் கூட அர்த்த ஞானம் வருது. இந்த நல்லா கவனிக்கணும், பண்ற காரியத்தை கொண்டு அர்த்த ஞானத்தை அனுமானம் பண்றான். அந்த அர்த்த ஞானமானது வாக்கியத்தோடைய அர்த்தம்தான் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறான். ஏன்னா வாக்கியத்தை கேட்ட உடனே ஞானம் வந்தா வாக்கியத்தோடைய அர்த்தம் தான், அர்த்த ஞானம் தானே. எத் ஸ்ரவணாத் எத் பிரதீயத்தே சஹ தஸ்ய அர்த்தம், எதை கேட்டதுனால எதுக்கு பிரதீத்தி வருதோ அதுக்கு அது அர்த்தம் அப்படின்னு சொன்னான். இதுக்கு மேல கேட்கிற, இப்படி சொன்ன உடனே இதுக்கு மேல ஒரு கேட்கிற, சுவாமி
புத்திரஸ்தே ஜாதகான்னு சொன்னாங்க. இவனுக்கு முகத்துல ஒரு விகாசம் வந்தது. அது புத்திர ஜனனத்தால வந்ததுன்னு எப்படி சொல்ல முடியும்? புத்திர ஜனனத்தினால்தான் வந்ததுன்னு எப்படி சொல்ல முடியும்னு கேட்டா, பிரீத்தி அபீத்தியாதி லிங்கைஹி, பிரீத்தியினாலேயோ அபீத்தியினாலேயோ, நாயம் சர்ப்பகான்ற இடத்துல பயாபாவம், இந்த லிங்கத்தை கொண்டு தத் யோக்கியார்த்தே பிரதீத்தே, யோக்கியமான அர்த்தம் தோன்றது. சுவாமி, அது யோக்கியமான அர்த்தம் புத்திர ஜனனமா இருக்கலாம், இல்லட்டா ஒரு லட்சம் ரூபாய் அவனுக்கு லாட்டரியில விழுந்ததுன்னு சொன்னதா இருக்கலாம், யாருக்கு தெரியுது அப்படின்னார். விஷய நியத்திகி, விஷய நியமனம், விஷய வியவஸ்தை, இந்த விஷயம்தான் அவர் சொல்லியிருக்கார். அப்படி எப்படி சொல்றது அப்படின்னார். ஆசக்தி பூர்வைகி கொச்சித் சியாத், ஆசக்தி சன்னிதானத்தினால தெரியும், சன்னிதானத்தினால தெரியும். ஆசக்தி பூர்வைகி, ஆசக்தி, ஆசக்தினா சந்நிகிதத்துவம், சந்நிகிதத்துவம் முதலான காரணத்தினால தெரியும் அப்படின்னார். ஆவாபோத்வாப பேதாத் பிரதிபத நியதா சக்தி அபி அத்திர சித்தேத். அது சொல்ற, இதுக்கு மேல சொல்ற சுவாமி. இப்போ இப்ப சாமானிய வியுற்பத்தி தானே வந்தது. புத்திரஸ்தே ஜாதா வாக்கியம், அதுக்கு அர்த்தம் என்ன? புத்திர ஜனனம் அர்த்தம். புத்திர சப்தத்துக்கு புத்திரஹான்னு அர்த்தம், ஜாத்தகானா ஜனனம்னு அர்த்தம். அப்படின்னு பிரதிபத வியுற்பத்தி வரலையே அப்படின்னு கேட்டார். ஆவா பௌத் வாப பேதாத் பிரதிபத நியதா சக்தி அபி அத்திர சித்தியேத். எப்படி பாருங்க, புத்திரஹா தே ஜாத்தகான்னு சொல்றான். இன்னொரு இடத்துல என்ன சொல்றான்? புத்திரஹா தே கிரீடத்தி அப்படின்னு சொல்றான். கிரீடத்தி விளையாடுறான், உன்னுடைய பிள்ளை விளையாடுறான். அப்போ அந்த இடத்துல கிரீடா, முன்னாடி சொன்ன இடத்துல ஜன்ம, இது ரெண்டும் வேற வேற. ஆனா புத்திரஹான்றது தொடர்ந்து வருது. ஆவாப்பம், புத்திரஹான்ற சப்தத்துக்கு ஆவாப்பம் இருக்கு, இந்த ஜாத்தகான்ற சப்தத்துக்கு உத்வாபம் இருக்கு. விட்டுறான், மாறிட்டே இருக்கு சப்தம். புத்திரஹான மாத்திரம் தொடர்ந்து வருது. அப்ப புத்திர சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? ஓ, அங்கேயும் தொடர்ந்து வர்றது, அர்த்தத்திலையும் தொடர்றது, அர்த்தத்திலையும் தொடர்ந்து வர்றது புத்திரம் தான், சப்தத்திலையும் தொடர்ந்து வர்றது புத்திரம் தான். அப்ப புத்திர சப்தத்துக்கு புத்திரன் அர்த்தம். இப்போ சரி, ஜாத்தகர சப்தத்துக்கு என்ன அர்த்தம் பண்ணணும்னா, புத்திரஹா ஜாத்தகா, பௌத்ரோ ஜாத்தகா, பகினி ஜாத்தா, எத்தனையோ சப்தங்கள் இருக்கு இல்லையா? அங்க ஜாத்தகன்னு சப்தம் தொடர்ந்து வருது. புத்திரஹா பௌத்திரஹா இதெல்லாம் மாறிட்டே இருக்கு. அப்போ எல்லா இடத்துலயும் தொடர்ந்து வர்றது பிறப்பு, உற்பத்தின்ற அம்சம்தான் தொடர்ந்து வருது. உற்பத்தின்ற அம்சம்தான் தொடர்ந்து வருது. புரியுறதா? உற்பத்தின்ற அம்சம்தான் தொடர்ந்து வருது. இப்ப மொத்தத்தையும் சேர்த்து பாருங்க. மொத்தத்தையும் சேர்த்து பார்த்தா என்ன தெரியுதுன்னா, புத்திரஸ்தே ஜாத்தகான்ற வாக்கிய ஸ்தலத்துல, புத்திரஸ்தே ஜாத்தகான்ற வாக்கிய ஸ்தலத்துல வந்து ஒவ்வொரு பதத்துக்கும் அர்த்தமானது தெரிஞ்சு போயிடுது. இப்படியே தே அப்படின்னா உனக்கு அர்த்தமா? அப்போ அந்த தேன்றதுக்கு அர்த்தத்தை இப்படியே தெரிஞ்சுக்கணும். ஆவா போத்வாபங்கள்னால ஒரு பதத்தை எடுத்துட்டு இன்னொரு பதம் வருது, ஒரு பதம் தொடர்ந்து வருது. அங்க காரியங்கள் செய்ய அர்த்தத்திலையும் ஒரு அர்த்தம் தொடர்ந்து வருது. அப்போ தொடர்ந்து வர சப்தத்துக்கு தொடர்ந்து வர அர்த்தமா இருக்கு, அனுகத்தமா இருக்கிறது அர்த்தமா இருக்கு, சொல்றோம் இல்லையா? அப்படின்னா பூயோ திருஷ்டியாதி சாகாயகம் இக வச்சசா காரியபக்ஷா விசிஷ்டம். பாருங்க, உடனே அவன் கேட்டான், சுவாமி வந்து இந்த ஆவாபோத்வாபத்தினால தெரிஞ்சுக்கிறது இருக்கட்டும், 2 தடவை 3 தடவை பார்த்தா இவனுக்கு எப்படி அர்த்தம், விவகாரத்தை பார்த்தா இவனுக்கு சக்தி கிரகம் வந்துடுவான்? ஒண்ணு இல்ல, ஒருத்தர் புத்திரஸ்தே ஜாத்தகன்னு சொல்றார்.
ஒருத்தன் கேட்கறான், பக்கத்துல உட்காந்து கேட்டுன்னு இருக்கான். அவனுக்கு அர்த்தம் புரியணும்னு அவசியம் இல்லை. பல தடவை கேட்டாதான் புரியும். பல தடவை கேட்டாதான் அவனுக்கு அர்த்தம் புரியும். பூயோ திருஷ்டியாதி சாகாயகம். பல தடவை பார்க்கணும், அப்பதான் புரியும் அப்படின்னா. வெறும் ஒரு தடவை 2 தடவை கேட்டா புரிஞ்சிருமா? புத்திரஸ்தே ஜாதகம்னு சொல்ற முதல் தடவையா இது வரைக்கும் எந்த ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு వ్యక్తి நேரா வரா, என்ன குழந்தை ஒண்ணு வருது, புத்திரஸ்தே ஜாதகம்னு ஒருத்தர் பேஷண்ட் இருக்கார், உடனே விற்பத்தி வந்துடுவா? பல தடவை கேட்டப்புறம் தான் வரும். அது காரியபக்ஷா விசிஷ்டம். காரியம்தான் வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்றாள் யாரு? பிராபாகராள். காரியம்தான் வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்ற பிராபாகர பட்சத்திலையும் இது வேணும். பல தடவை கேட்டாதான் வரும், பல தடவை கேட்டாதான் வரும். புத்திரஸ்தே அபூத் ந சர்ப்போயமிதி வச்சனதः பிரீதி அபீத்யாதி லிங்கைः தத்யோகியார்த்தே பிரதீதே விஷய நியதி ஆசக்தி பூர்வைகி. ஆசக்தினா சன்னிதானம். எது சந்நிகிதமா இருக்கு? ஏன் சுவாமி வந்து புத்திர ஜனனம் தான் இவனால் சொல்லப்பட்டது எப்படி சொல்ல முடியும்? அதுதான் சன்னி. அதான் தேசிகன் தத்துவமுக்தாக பத்தி சாதிச்சார். ஆசீதத்சு ஆசீதத்சு பிரசூத்தியாதி அநியத்தின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதாவது அது மாத்திரம் இல்ல, வந்து சந்நிகிதத்துவம் இருக்கு அப்படின்னு. எது சந்நிகிதமோ அதுதானே தெரியும். இவனுடைய பத்னி பிரசவத்துக்காக போயிருக்கார், இவனுக்கு தெரியும். இவன் பிதா கிட்ட வந்து புத்திரஸ்தே ஜாதகம்னு சொல்றான்னா அந்த அர்த்தம் தான் இருக்க முடியும். பாக்குறவனுக்கும் தெரியாது, ஓஹோ புத்திர ஜனனத்தை பத்தி சொல்றான்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இதே அதுக்கு மேலேயும் கேள்வி கேட்கிறார். ஏன் சுவாமி, இவனுடைய பத்னி பிரசவத்துக்காக போயிருக்கான்னு தெரியும், யாருக்கு? பார்த்துட்டு இருக்கவனுக்கு தெரியும். புத்திரஸ்தே ஜாதகன்னு சொன்னார். அவன் புத்திர ஜனனத்தை தான் சொல்றான்னு எப்படி சொல்ல முடியும்? இவனுக்கு சந்தோஷம் வருது, நல்ல லக்னத்துல பிறந்திருக்கான், சுகப்பிரசவம் இருக்கு இல்லையா, கத்திய வச்சு கிழிக்கல, சுகப்பிரசவம் இருக்கு, இந்த மாதிரி கூட சொல்லியிருக்கலாம் இல்லையா? இவனுக்கு சந்தோஷம் வர்றது புத்திர ஜனனத்தினால்தான் வரணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்ற. பிரசூத்தியாதி அநியத்தி கசனம் தேசிகம். ஆமா, இதுதான் சொல்லும். அதுக்கு மேல் கேள்வி பதிலா இருக்கு. அது இப்போ இந்த மாதிரி இருக்கிற காரிய பட்சத்துல கூட இந்த கேள்வி கேட்கலாம். காரிய பட்சத்துல கூட இந்த கேள்வி வரலாமே அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்ப நமக்கு இங்க தேவையான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு அநியமங்கள்லாம் வரும் பொழுது அது இன்னும் விசேஷிக்கணும். அதாவது சன்னிதானம் சந்நிகிதத்துவம் மட்டும்தான் நியாமகம்னு வச்சிருந்தால் சந்நிகிதத்துவம் மற்ற விஷயத்து கூட இருக்கேன்னு கேட்கலாம். அதுக்கு மேல அந்த சந்நிகிதத்துவம் மட்டும் இல்ல, இன்னும் சில ஹேத்துக்களையும் சேர்த்துக்கணும் அப்படின்னு சாதிக்கிறார். தத்ராபி ஆவாபோத்வாபாபியாம் இது. ஆவாபோத்வாபம் இல்ல, அங்க என்னன்னு கேட்டா, இல்ல அடுத்த வாட்டி ஒரு வாட்டி குழந்தை பிறக்கும் போது நல்ல லக்னத்துல பிறக்கலங்கிற போது கூட வந்து உத்தரஸ்தே ஜாதகான்னு சொல்றாங்க. பிரகரணார்த்தத்தை எடுத்துக்கணும்ன்றத சொல்லாம அடியன் பிரகரணார்த்தத்தை எடுத்துக்கணும்ன்றத சொல்லாம அந்த பிரகரணமே சமானமா இருந்தா என்ன பண்றது? பிரகரணத்தையும் எடுத்து அது வந்து என்ன பண்ணணும்னா, அங்க என்ன பண்ணணும்னா சேஷ்டாதிகளையும் எடுத்துக்கணும். அவன் சொல்றும் பொழுது அவன் கை கால் எல்லாம் அசைக்கிறான் இல்லையா, இந்த காலத்துல பாடி லாங்குவேஜ்னு சொல்றாளா, அதையும் பார்க்கணும். இந்த மாதிரி இன்னும் சில காரணங்களை எடுத்துன்னு சொல்லணும்னு சாதிக்கிறார். இந்த புஸ்தகத்தை ஒவ்வொரு பக்கத்தையும் பிரிக்கும் பொழுது அந்த பக்கம் உடைஞ்சு போயிடுறது. என்ன 62 பக்கம்னு 62 பக்கம் உடைஞ்சிருக்கு, 64வது பக்கம் உடைய. காரியே விற்பத்தி ராத்தியா பவது ததபி
கிம் சக்தி தாத்பரிய சித்தே பிராக்யுத்பத்தி கிரியாயாம் நிர்வச்சசி நிகமேது அந்யதேதி அபியுபைஷி ஸ்தாப்யாதோ நன்யதா சித்யனுகமநியதைஹ சத்பிரயோகைர்ஹி சக்திஹ கோசோ பாஞ்சால இத்தியாதி உச்சித விரதிகம் சித்த மாத்திரேபி வாக்கியம். அதாவது ஆத்ய வியுத்பத்தி என்பது சித்தத்திலையும் வரலாம், காரியத்துல வரதுன்றது நம்ம 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 ஒத்துக்காம இல்லை, சித்தத்திலையும் வரலாம். முதல் வியுத்பத்தியானது ஆத்யா வியுத்பத்தி காரியத்திலையும் வரும் சித்தத்திலையும் வரும்னு சாதிச்சாரு. அதுக்கப்புறம் சாதிக்கிறார், காரியே வியுத்பத்தி ஆத்யா பவத்து. ஆத்யா வியுத்பத்தி காரியத்திலே வரட்டுமே. ததபிக்கும் சக்தி தாத்பரிய சித்தே. அதுக்கு மேல கேள்வி கேட்ட, ஆத்ய வியுத்பத்தியானது காரியத்திலேயே வரட்டும், காரியத்திலேயே ஆத்ய வியுத்பத்தி வரட்டும். ஆனா அடுத்த வியுத்பத்தி அதாவது இதுவரைக்கும் ஆத்ய வியுத்பத்தி காரியத்தை தான் இருக்குன்ற பட்சத்தை கண்டிச்சார். இப்போ ஸ்ரீபாஷ்யக்காரர் என்ன சாதிக்கிறார், காரியத்துலதான் ஆத்ய வியுத்பத்தி வருதுன்னு ஒத்துண்டாலும் பிரம்மமானது காரியான்விதமாக இருக்கு. எப்படி? ஆத்மானம் உபாசித்த, அந்த உபாசனன்ற காரியத்துல அன்விதமாக பிரம்மமானது தோன்றது. அப்ப பிரம்மத்துக்கு ஞானம் வரலாம், காரியத்துல அன்விதமான பிரம்மம், அந்த பட்சத்தையும் சொன்னார். ஆனா அதை அன்வாருஹ்யவாதம்னு சொல்லிட்டார். அபியுபகமவாதம் அதை சூத்திரக்காரர் ஒத்துக்க மாட்டார்னு சொல்லிட்டார். இப்போ என்ன சாதிக்கிறாருன்னு கேட்டா, காரியத்துல முதல் வியுத்பத்தி வந்தாலும் அப்புறம் வேற பதார்த்தத்திலையும் சக்தியை கிரகிக்க முடியும்னு சொல்றார். எப்படி அப்படின்னா, இங்க பாருங்களேன், காமானயன்னு ஒரு வாக்கியத்தை பிரயோகம் பண்றான். சிஷ்யன் என்ன பண்றான், கோவை அழைச்சிட்டு வரான். உடனே என்ன பண்றான், கோவை அழைச்சிட்டு வரான். உடனே திருப்பி காம் பதான அப்படின்னா அது கட்டு அப்படின்னா கட்டுறான். இத பார்த்துட்டு இருக்கவனுக்கு கவாதி சப்தங்களுக்கு என்ன விற்பத்தி வருது தெரியுமா? ஆனையனன்ற ஒரு காரியம், அந்த காரியத்தோட அன்விதமாயிருக்கிற கோல சக்தி வருது. காரியான்விதமான கோலதான் சக்தி வருது, காரியத்தோட சேர்ந்த கோல சக்தி வருது அப்படின்னு சொன்னார். ஆனால் சக்தி தாத்பரிய சித்தே அப்படின்னார். என்ன தாத்பரியம் அப்படின்னா, நீங்க என்ன சொல்றீங்க உங்க பட்சத்துல, காமானய காம்பதானன்ற இடங்கள்ல சக்தி காரியத்துலதான், என்ன கவனிங்களோ, காரியத்துல கவானயனம் அப்படின்ற காரியத்துல சக்தி, கோபந்தனம்ன்ற காரியத்துல சக்தியை சொல்றாங்க. சொல்லிட்டு வேதத்துக்கு போச்சே இந்த காரியத்தை விட்டுடுறாங்க, அபூர்வத்துல சக்தின்னு சொல்றாங்க. ஏன்னா காம் ஆனயன்ற இடத்துல கவானயனே சக்தி, யஜேத அப்படின்ற இடத்துல ஜோதிஷ்டோமேன யஜேதன்ற இடத்துல யாகா பூர்வத்துல சக்தி, யாக அபூர்வத்துல சக்தி,
யாகா பூர்வத்துல சக்தி சொல்றாங்களா இல்லையா? ஏன் என்ன இந்த யாகம் இருக்கு பாருங்க, யாகம் க்ஷணத்வம்சி. அது காலாந்தரத்துல வரக்கூடிய சொர்க்கத்துக்கு காரணமாக முடியாது. அதுக்காக என்ன பண்றோம்னா அபூர்வம் தான் அங்க அர்த்தம்னு சொல்றோம். அபூர்வத்துக்கு தான் காரியம்னு பேரு, அபூர்வத்துல சக்தின்னு சொல்றோம். என்ன ததபிக்கும் ததபிக்கும் சக்தி தாத்பரிய சித்தே. சக்தி தாத்பரியமானது சக்தி தாத்பரிய சித்தே அப்படின்னா சக்திக்கு அது காரியே விற்பத்தி ஆத்யா பவத்து, ஆத்யா விற்பத்தி காரியே பவத்து ததபிக்கும் சக்தி தாத்பரிய சித்தே. சக்தி தாத்பரியம் சக்தி தாத்பரியம் அதெல்லாம் இருக்கிறதுனாலயா அப்படின்னார். இல்ல, நிர்வச்சசி லௌகிகமான வாக்கியத்தில் கிரியாயாம் கவாநயனத்துல கோபந்தனத்துல பிராக் விற்பத்தி முதல் விற்பத்தி ஏற்படுறது. நிகமேது வேதத்துல அந்யதா இது அபியுபைஷி, வேதத்துல வேற மாதிரி ஒத்துண்ட. வேதத்துல ஒரு எஜேத சொர்க்க காமான்ற இடத்துல முதல் விற்பத்தியான லோகத்துல விற்பத்தியானது கிரியையில இருந்தா கூட அதுக்கு பேர் கிரியா காரியம் அப்படின்னு சொல்லுவார். கிரியா காரியத்துல விற்பத்தி இருந்தாலும் வேதத்துல வரும்பொழுது என்ன பண்ணிட்ட, அபூர்வம்ன்ற காரியத்துலதான் சக்தின்னு சொல்ற. மாத்திரையா இல்லையா? நீயே மாத்திர. லோகத்துல இருந்தா வேதத்துக்கு போகணும். இந்த சக்தி கிரகம் எல்லாம் வேதத்திலே லோகத்து வர முடியாது. லோகத்துல இருந்தா வேதத்துக்கு போகணும். அது லோக வேதாதிகரணம்னு இருக்கு. லோகத்திலையும் வேதத்திலையும் ஒரே சப்தங்கள் தான். ஆப்யாதः அனன்யதா சித்தி அனுகம நியதைஹி சத் பிரயோகைர்ஹி சக்தி. அப்ப சக்தி எப்படி நம்ம நிர்வாகம் பண்ணணும்? அனன்யதா சித்தியை கொண்டு நிர்வாகம் பண்ணணும், அனுகமத்தினால நிர்வாகம் பண்ணணும், நல்ல பிரயோகத்தை கொண்டு சக்திய நிர்வகணம் பண்ணணும் அப்படின்னு. இப்ப என்னன்னா முதல்ல கிரியாரூபமாயிருக்கிற காரியத்துல சக்தி, அபூர்வத்துல லட்சணான்னு சொல்றியா? இல்லட்டா கிரியா காரியம் அபூர்வம் ரெண்டுத்தையும் சேர்த்து காரிய சக்தின்னு சொல்றியா? இல்லட்டா அபூர்வத்துல சக்தி கிரியா காரியத்துல லட்சணான்னு சொல்றியா? மூணு பட்சம். கிரியா காரியத்துல சக்தி, அபூர்வத்துல லட்சணா, இல்ல ரெண்டுத்திலயுமே சக்தி, பொதுவாக காரியே சக்தி. இல்ல கிரியா காரியே லட்சணான்னு சொல்றியா, அபூர்வத்துல சக்தின்னு சொல்றியா அப்படின்னு கேட்டார். அதுக்கு சமாதானம் பிராபாகரன் என்ன சொல்றா தெரியுமா இல்லையோ? காரியத்வேன ரூபேண அபூர்வே சக்தின்னு சொல்றா. அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வத்துல சக்தின்னு சொல்றாவா. அததான் சுவாமி எடுக்கிறார். லௌகிக வாக்கியத்துல கிரியையில விற்பத்தி வந்தாலும் வேதத்துல கிரியை சொர்க்க சாதனமாக ஆக முடியாது. கிரியையான யாகம் சொர்க்க சாதனமாக ஆக முடியாதுன்றதுனால நீங்க என்ன பண்றீங்க, அபூர்வத்துல சக்தியை ஒத்துக்கிறோங்க. என்ன ஏன்? சக்தி தாத்பரிய சித்தே. சக்திக்கு தாத்பரியம், சக்திக்கு தாத்பரியம் அப்பதான் சித்திக்கும். சக்திய இஷ்டப்படி இதுலதான் சக்தின்னு சொல்லிட்டா அந்த சக்தியானது அபூர்வமாத்திர விஷயக்கமா ஆகும். சக்தியானது அபூர்வமாத்திர விஷயக்கமா ஆகணும்னா அங்க என்ன பண்ணணும்? அபூர்வத்துல சக்தின்னு ஒத்துக்கணும். முதல்ல வேற இடத்துல நீ விற்பத்தியை கிரகிச்சாலும் சக்தியை கிரகிச்சாலும் வேதத்துல வரும்பொழுது சக்திக்கு தாத்பரியத்தை சொல்லணும்னால் என்ன பண்ணணும்? அபூர்வத்துலதான் சக்தின்னு சொல்லணும். அதனால இப்ப என்ன சொல்றாருன்னா
3 ஹேத்துவை சாதிக்கிற ஒரு பதத்துக்கு ஒரு அர்த்தத்துல சக்தியை சொல்லணும்னால் 3 காரணங்கள் வேணும். அனன்யதா சித்தத்துவம்னு ஒண்ணு முதல் விஷயம். நீங்க பாருங்களேன், இப்போ கங்கா சப்தம் இருக்கு. கங்கா சப்தத்துக்கு பிரவாகத்துல சக்தி சொல்றோம். கங்கா சப்தத்துக்கு தீரத்துல சக்தியை சொல்றது இல்லை. கங்கா சப்தத்துக்கு தீரத்துல சக்தியை சொல்றது இல்லை. ஏன்னா அது அந்நியதா சித்தம். லக்ஷணையினாலே கூட நடந்து போயிடும் விஷயம். லக்ஷணையினால கூட பிரயோகமானது நடந்துடும். இது அந்த அனன்யதா சித்தமா இருந்தாதான் சக்தி சொல்லணும். அடுத்தது என்னன்னா அனுகமம். அனுகமம்னா தெரியுமா? அனுகமம்னா கோ சப்தம் இருக்கு. கோ சப்தத்துக்கு கோல சக்தி, கட சப்தத்துக்கு கட அனுகமம் இருக்கு. அது அனுகமம் இருக்கு இல்லையா? அனுகமம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, சக்தி சொல்ல முடியாது. ஹரின்னு ஒரு சப்தம் இருக்கு. ஹரின்னு ஒரு சப்தம் இருக்கு. இந்த ஹரின்ற சப்தம் இருக்க, அது ஹரினி தக்ஷரத்வயம். தினம் காத்தால பிரகலாதனுடைய ஒரு ஸ்தோத்திரம் பண்ண ஸ்தோத்திரம் அது. ஹரினி தக்ஷரத்வயம்னு ஹரியஷ்டகம்னு சின்ன வயசுல சொல்லி இந்த நடுவில் மறந்து போயிடுத்து. நேற்று ஞாபகம் வந்தது, பெரிய தப்பு பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு நெட்ல எங்க பிடிச்சி எடுத்தேன். ஹரியஷ்டகம்னு நான் சின்ன வயசுல சொல்லிட்டு இருந்தாரு. புஸ்தகம் பிடிக்க என்கிட்ட கிடையாது, மறந்தும் போயிட்டாங்க. சரி, உடனே பார்த்தேன். சரி, ஹரிரித் அக்ஷரத்வயம்னு வரும். எல்லா பாப்பங்களும் போல காத்தால எழுந்த உடனே நம்ம தேவையில்லாத விஷயம் இருந்தாலும் சொல்றேன். நம்ம சம்பிரதாயத்துல ஹரின்னு 7 தடவை சொல்லணும். எழுந்துக்கணும்னு சொல்றா. என்ன அதுக்கப்புறம் இது இருக்கு, நடாதுரம்மாளுடைய காரிக்கைகளை கிராக கிரஸ்தே கஜேந்திரன்னு சொல்லிட்டு பண்ணணும்னு சொல்றா. சரி, இப்போ ஹரிஹின்னு சப்தம் இருக்கு. அது ஆரம்பமே ஹரிர் ஹரதி பாபானின்னு ஆரம்பம். ஹரிஹின்னு சப்தம் இருக்கு. ஹரிசப்தத்துக்கு என்ன பண்ற அர்த்தம்? ஹரினா விஷ்ணு. ஏன் ஹரி சூரியன் இல்லையா? சந்திரன் இல்லையா? வாயு இல்லையா? இது கப்பி இல்லையா? எல்லாம் ஹரிசப்தத்துக்கு அர்த்தம் தானே. ஆனா அதுக்கு அனுகமம் ஒண்ணும் கிடையாது. இத்தனை பேரையும் ஒண்ணு சேர்த்து ஹரிசப்தத்துக்கு அர்த்தம்னு சொல்லவே முடியாது இல்லையா? சொல்ல முடியாது, சம்பந்தமே இல்லை. கங்கைக்கும் தீரத்துக்கும் சம்பந்தம் இருக்கிற மாதிரி ஹரிசப்தத்துக்கு விஷ்ணுதான் அர்த்தம்னு சொன்னா இன்னொருத்தர் வந்து கேட்பா, ஏன் சுவாமி ஹரிசப்தத்துக்கு குரங்கு அர்த்தமா இருக்கக்கூடாதா? விஷ்ணுல லட்சணம் சொல்லிடலாமே, கேட்கலாம் இல்லையா? இந்த சப்தம் தான், இந்த அர்த்தம் தான் வச்சுக்கணும், நிர்பந்தம் என்ன? விஷ்ணு சர்வோத்தமனாக பரமகிருஷ்ணா இருக்கட்டும், சப்தத்துக்கு அர்த்தம் சொல்ற சமயத்துல இந்த அர்த்தம் தான் சொல்லணும்னு நியமம் கிடையாது. அதுக்காக என்ன பண்ணிட்டோம்? அனுகமம் கிடையாது. அனுகமம்னா ஒரு தொடர்ச்சி கிடையாது. அதனால எல்லா அர்த்தம் தான் சொல்லிட்டார் நிகண்டுல. யமா நிலேந்திர சந்திரார்க்க விஷ்ணு சிம்ஹாம்சு வாஜிஷு சுகாஹி கபி பேகேஷு ஹரிர்னா கபிலே திரிஷு. பேகம் கூட இருக்கு இல்ல. பேகம்னா தவளை. தவளைக்கும் குரங்குக்கு என்ன சம்பந்தம்? கங்காயாங் கோஷான்னு சொல்றது கங்கைக்கும் தீரத்துக்கும் சம்பந்தம் சொல்ற மாதிரி சம்பந்தம் சொல்ல முடியாது. அனுகமம் இல்லைன்னா சக்தி வேற வேற ஆயிடும். அனுகமம் இருக்கிற இடத்துல கோ சப்தத்துக்கு எல்லா கோவும் அர்த்தம் தான். எங்காத்து கோ தான் அர்த்தம், உங்காத்து கோ அர்த்தம் இல்லைன்னு அப்படி கிடையாது இல்லையா? அப்புறம் என்ன சொன்ன? சத்பிரயோகை. சத்பிரயோகம்னா இந்த அனுகமம் எல்லாம் ஒண்ணும் வேண்டாம். பிராச்சீன பிரயோகம் இருக்கு. பிராச்சீன பிரயோகம் பெரியவாளுடைய பிரயோகம், அது நியாமகமா இருக்கலாம். சொல்றேன். அதனால சக்தியானது சித்த பதார்த்தத்திலேயோ காரியத்திலேயோ இந்த காரணங்கள்னால்தான் வரும். சுவாமி அது கண்டனம் பண்ணிட்டே இருந்துச்சே, ஒரு நியமத்தை காண்பிச்சுட்டார். ஸ்தாபியாதோ அந்யதா சித்தியனுகமனியதை சத்பிரயோகை சக்தி. அந்யதா சித்தி நியதமாயிருக்கிற சத்பிரயோகம், அனுகம நியதமாயிருக்கிற சத்பிரயோகம் அப்படியே அர்த்தம் பண்ணிக்கலாம். வந்து அந்யதா சித்தி நியதமாயிருக்கிற பிரயோகம், அனுகமத்தோட ஒட்டின பிரயோகம், சத் பிரயோகம் அப்படின்னு அர்த்தம் சொன்னாலும் விசேஷம்.
ஆனா இந்த மூணுத்தையுமே சிந்தாமணியில சொல்லியிருக்கார். 3 காரணங்களையும் சொல்லியிருக்கார். கோசௌ பாஞ்சாலஹா. என்ன இல்லாட்டா இல்லாட்டா இந்த அர்த்தமே வச்சுக்கோங்க. யதாஸ்ருதமான அர்த்தம் அனன்யதா சித்தியாலையும் அனுகமத்தினாலையும் வியவஸ்திதமாயிருக்கிற பிராச்சீன பிரயோகம்ன்ற அர்த்தம், யதாஸ்ருதமா வரக்கூடிய அர்த்தம், அந்த அர்த்தத்தையே வச்சுக்கலாம். கோசௌ பாஞ்சால யுத்தியாதி உச்சித விரத்திகம் சித்த மாத்திரேபி வாக்கியம். ஒருத்தன் கேட்டான், சித்தே வியுற்பத்தின்றதுக்கு இன்னொரு உதாரணத்தை சுவாமி சாதிக்கிறார். இந்த உதாரணம் சாஸ்திர தீபிகையில இருக்கு. இத ஸ்லோகமாக சுவாமி சாதிக்கிறார். இங்க கோசௌ அப்படின்னு கேட்டான். இவன் யார்? என்ன கோசௌ அப்படின்னா பாஞ்சாலஹா அப்படின்னா இந்த பாஞ்சால தேசத்தை சேர்ந்தவன பாஞ்சாலன்னு சொல்றார். இவன் யார்? அவர் யார்? அவர் யாருன்னா பாஞ்சாலஹான்னு சொல்றார். இப்போ இந்த இடத்துல காரியத்துல என்ன விற்பத்தி இருக்கு? சித்தம் தானே. பாஞ்சாலான கிரியை என்ன? பாஞ்சாலன்னு ஒரு வியக்தி விசேஷம் தானே. அதனால சித்தத்திலையும் உச்சித்த விரத்திகம். இதுக்கு மேல ஒரு கிரியாபதம் ஒண்ணு இங்க இல்லை. அத்தோட முடிஞ்சு போறது. கோசௌ பாஞ்சால. அதனால வாக்கியமானது சித்த மாத்திரேபி, சித்தத்துல மட்டும் உச்சித விரத்திகம், அதாவது நியாயத்தோட கூட விரத்தினா அது முடிஞ்சு போறதுன்னு அர்த்தம். நம்ம பலாத்து விரத்தி பண்ணல, உச்சித விரத்திகம். காரியே வியுற்பத்தி ராத்யால ததபி கிம் தத் சக்தி தாத்பரிய சித்தே பிராக்யுத்பத்தி கிரியாயாம் நிருபசசி நிகமேது அந்நசேதி அபியுபேஷி. சக்தி தாத்பரிய சித்தியை கொண்டு நீ சொன்னையானால், சக்தி தாத்பரியத்தை மட்டும் கொண்டு நீ சொன்னையானால், உன் மதத்திலேயே நீ ஒத்துன்றிருக்கியே. முதல்ல காரியத்துல விற்பத்தியை, கிரியா காரியத்துல விற்பத்தியை கிரகிச்சுட்டு அப்புறம் சக்திய அபூர்வத்துல சொல்லியிருக்க. ஸ்தாபியாதோ அந்யதா சித்தி அனுகமனியதை சத்பிரயோகைர்ஹி சக்தி கோசௌ பாஞ்சால இத்தியாதி உச்சித விரத்திகம் சித்த மாத்திரேபி வாக்கியம். கவிதாரிக்க சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த